அன்பான உறவுகளுக்கு இனிதான வணக்கம். மற்றும் ஒரு காணொளியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் சுஹைல். இன்றைய காணொளியின் வாயிலாக நாம் பார்க்க இருப்பது இலங்கை அரசியல் பரப்பில் தற்பொழுது மிகவும் பூதாகரமாக ஏற்பட்டிருக்கும் ஒரு சர்ச்சையான விடயம் பற்றி. ஏன் இந்த சர்ச்சை ஏற்பட்டது, என்ன சர்ச்சை, இதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளது, இதன் பின்னணி என்ன, எதிர்கால நடவடிக்கைகள் எவ்வாறாக அமைய போகின்றன என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் 2026ஆம் ஆண்டில் புதிய கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருந்தது. இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி தரம் 6 மாணவர்களுக்கு புதிதாக பாட புத்தகங்கள் அல்லது பாடங்கள் சம்பந்தமான மொடியூல்கள் வழங்கப்பட்டிருந்தன. அந்த மொடியூல்களில் ஏற்பட்ட சிக்கல் தான் இப்பொழுது பெரும் பூதாகரமாக வெடித்துள்ளது. தரம் 6 மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆங்கில பாட புத்தகத்தில் 5வது அலகில், அதாவது 82வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கும் 5வது அலகில் தான் ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பாடநூலில் லெட்ஸ் பி எ ஃப்ரெண்ட் என்னும் ஒரு அலகு இருக்கின்றது. இது 5வது அலகு 82வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த அலகின் உள்ளடக்கத்தில் ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உங்களது பேனா நண்பர்களை, பெண் போலை இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு இணையதள முகவரியும் அதற்குரிய QR கோடும் வழங்கப்பட்டிருந்தது. பிரச்சனை எழுந்தது இந்த இடத்தில். வழங்கப்பட்ட அந்த QR கோடும் அந்த இணையதளமும் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த ஒரு இணையதளத்திற்கு அவர்களை அழைத்து செல்லவில்லை. மாறாக ஒரு ஆபாச இணையதளம், அதாவது பேனா நண்பர்களை கண்டுபிடிக்கும் ஒரு கல்வி சார்ந்த இணையதளமாக இல்லாமல் அது வயது வந்தோருக்கான ஓரின சேர்க்கையாளர்களுக்கான ஒரு ஆபாச இணையதளமான ஒரு இணையதளத்திற்கு தான் அந்த லிங்க் சென்றிருக்கின்றது. இந்த விடயம்தான் இப்பொழுது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டவுடன் கல்வி சமூகத்திலும் சமூக ஊடகங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் மிக பெரும் சிக்கலையும் சர்ச்சையையும் இது ஏற்படுத்தியது. இந்த தவறு வேண்டுமென்றே உள்ளடக்கப்பட்டதா அல்லது எதிர்பாராமல் சேர்க்கப்பட்டதா அல்லது ஏதாவது சதி முயற்சியா என்பது தொடர்பான பலதரப்பட்ட பேச்சுக்களும் பலதரப்பட்ட கருத்துகளும் இப்பொழுது எழுந்துள்ளன. இந்த புத்தகம் NIE என்று சொல்லப்படும் தேசிய கல்வி நிர்வாகத்தினால் தயாரிக்கப்பட்டு அச்சிடப்பட்ட புத்தகம். இந்த புத்தகம் அச்சிடப்படுவதற்கு முன் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், ஆங்கில வல்லுநர்கள் என்று பலதரப்பட்டவர்களை கொன்ற 3 குழுக்களினூடாக ப்ரூஃப் ரீடிங் செய்யப்பட்டிருக்கு. இந்த 3 குழுக்களினாலும் ப்ரூஃப் ரீடிங் செய்யப்பட்ட இந்த புத்தகத்தில் எவ்வாறு இப்படி ஒரு பிழை நடந்தது என்பதுதான் இப்போது அனைவருக்கும் ஆச்சரியமான ஒரு விடயம். உண்மையில் இந்த ப்ரூஃப் ரீடிங் செய்யப்பட்ட போது இந்த விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படவில்லையா, அல்லது ப்ரூஃப் ரீடிங் செய்தவர்கள் சரியான முறையில் அதை ப்ரூஃப் ரீடிங் செய்யவில்லையா, அல்லது அவர்கள் அதனை கவனிக்க தவறிவிட்டார்களா, அல்லது ப்ரூஃப் ரீடிங் செய்யப்பட்ட பிறகு இறுதி கட்டத்தில் புத்தகம் அச்சிடப்படுவதற்கு முன்னர் இது வேண்டுமென்றே சேர்க்கப்பட்டதா என்பது தொடர்பான பல கேள்விகளுக்கு இப்பொழுது விடை தேடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு புறம் இன்னொரு கருத்தும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இந்த புத்தகத்தை தயாரிக்கும் போது இதன் உள்ளடக்கங்கள் சில AI தொழில்நுட்பத்தின் மூலமாக பெறப்பட்டிருக்கின்றன. அந்த AI தொழில்நுட்பத்திலிருந்து பெறப்பட்ட இந்த உள்ளடக்கங்கள் எந்தவித ப்ரூஃப் ரீடிங்கும் செய்யப்படாமல் நேரடியாக கொப்பி பேஸ்ட் செய்யப்பட்டிருப்பதனால் இந்த பிரச்சனை வந்திருக்கலாம் என்றும் ஒரு கருத்து நிலவுகின்றது. இன்னொரு பக்கம் அரசாங்கம் குற்றம் சாட்டுகின்றது, இது வேண்டுமென்றே அரசாங்கத்தின் மீது சேறு பூசுவதற்காக, அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுபவர்களது சதி திட்டமாக இருக்கலாம், அல்லது அரசாங்கம் புதிதாக கொண்டு வந்திருக்கும் இந்த கல்வி சீர்திருத்தத்தை எதிர்க்கும் இந்த தேசிய கல்வி நிறுவனத்தில் அல்லது கல்வி அமைச்சில் இருக்கும் பழைய அதிகாரிகள் அல்லது அரசாங்கத்தின் இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை எதிர்க்கும் நபர்களால் இது வேண்டுமென்றே உள்ளடக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு கோணத்திலும் இப்பொழுது விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவல விசாரணைகளை மேற்கொண்டு உரிய குற்றவாளிகளை, உரிய நபர்களை வெளிப்படுத்துமாறு அவர் CIDயில் புகார் அளித்திருக்கின்றார். இதன்படி தற்பொழுது CIDயினர் தேசிய கல்வி நிறுவனத்தில் உள்ள கணினிகள் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது தவிர இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் தற்பொழுது தற்காலிகமாக பதவி விலகி இருக்கின்றார். இந்த சர்ச்சையின் பின்னணியில் பலரது இலக்காக அல்லது எதிர்கட்சிகளின் இலக்காக ஆகியிருப்பவர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய. அதாவது அவர்தான் தற்போதைய கல்வி அமைச்சர், அவர்தான் இதன் பிரதான இலக்காக்கப்பட்டிருக்கின்றார். காரணம், எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டின்படி பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஓரின சேர்க்கையில் ஆர்வம் உள்ளவர். இவர் கடந்த காலங்களில் ஓரின சேர்க்கையாளர்களின் உரிமைகளுக்கு ஆதரவாக போராடும் NGOக்களில் பல பொறுப்புகளை வகித்து அவர்களுக்காக போராடி இருக்கின்றார். எனவே அவரது அந்த கொள்கையை எமது கல்வி சமூகத்தில் உள்ளடக்குவதற்காக அவர் வேண்டுமென்றே இவ்வாறான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார் என்ற அடிப்படையில் எதிர்கட்சியினர் இப்பொழுது குற்றம் சுமத்தி
ஹரிணி அமரசூரியவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கின்றார்கள். அவருக்கு எதிராக தற்பொழுது பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணைகளை கொண்டு வருவதற்கும் அவர்கள் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருப்பதாக புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் நிகழ்த்திய உரையில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், இது எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு சம்பவம். எனவே அது தொடர்பான தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டு உரிய வகையில் மக்களுக்கும் பாராளுமன்றத்துக்கும் உரிய நபர்கள் வெளிக்கொணரப்படுவார்கள். அதே நேரம் இந்த புத்தகங்கள் எதுவும் மாணவர்களுக்கு கைக்கு கிடைக்காமல் அரசாங்கம் தக்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இந்த புத்தகமும் இதுவரையில் எந்த மாணவர்களது கைகளிலும் கிடைக்கவில்லை. இது தற்பொழுது அந்தந்த வலய கல்வி பணிமனைகளில் தான் தற்போது களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், இந்த புத்தகம் இதுவரையில் மாணவர்கள் எவரது கைகளிலும் கிடைக்கவில்லை. இந்த புத்தகம் அச்சிடப்பட்டு மாணவர்களுக்கு விநியோகிப்பதற்காக அந்தந்த வலய கல்வி பணிமனைகளுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அங்கே களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த பிரச்சினை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் இந்த புத்தகம் மாணவர்களது கைகளுக்கு செல்வதற்கு முன்னமே இது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த தகவல் வெளியானவுடன் அரசாங்கம் எடுத்த முதல் நடவடிக்கை இந்த புத்தகங்களை எந்த மாணவர்களுக்கும் விநியோகிக்காமல் களஞ்சிய சாலைகளிலேயே வைத்து சீல் வைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இதன் காரணமாக இந்த புத்தகம் எதுவும் எந்த மாணவர்கள் கைகளிலும் கிடைக்கவில்லை. அது இப்போதைக்கு ஒரு மிக பெரும் ஆறுதல். இந்த புத்தகங்கள் மாணவர்களது கைகளில் கிடைத்திருந்தால் இதன் பாரதூரம் விபரீதம் மிகவும் பாரிய அளவில் போயிருக்கும். யார் செய்த அதிர்ஷ்டமோ அந்த தவறு நடக்கவில்லை. மாணவர்களது கைகளில் கிடைக்கும் முன்னமே இந்த தவறு கண்டுபிடிக்கப்பட்டு சரி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இங்கு இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. இந்த புத்தகங்கள் அச்சிடப்படுவதற்கு முன்பு 2025ஆம் ஆண்டு ஆசிரியர்களுக்கு இந்த பாட புத்தகம் தொடர்பான விரிவுரைகள், பயிற்சி பட்டறைகள் நடந்தன. அந்த வேளையில் கூட இந்த பிழை கண்டுபிடிக்கப்படவில்லையா, அல்லது அந்த வேளையில் இந்த இணையதள முகவரி அங்கு இடப்படவில்லையா, வேறொரு இணையதள முகவரி இடப்பட்டிருந்து பின்னர் அது மாற்றப்பட்டதா என்கிற ஒரு விடயமும் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இப்பொழுது அரசாங்கம் எடுத்திருக்கும் நடவடிக்கைகளை பற்றி பார்த்தோமானால், ஒன்று, முறையான விசாரணைகளுக்காக சிஐடியில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது விடயம், இந்த பாட புத்தகங்கள் மாணவர்களுக்கு செல்லாத வகையில் அது விநியோகம் தடை செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது விடயம், இது அந்த ஆங்கில பாட புத்தகத்தின் 5வது அலகு, அதாவது 82வது பக்கத்தில் தான் இந்த சிக்கல் ஏற்பட்டிருந்தது. எனவே 82, 83 பக்கங்கள் கொண்ட அந்த தாளினை அந்த புத்தகத்தில் இருந்து முற்றாக நீக்கி, அதாவது வெட்டி அல்லது கிழித்து அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக புதிதாக அச்சிடப்பட்டிருக்கும் பக்கங்களை அந்த இடத்தில் ஒட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த புத்தகங்கள் எந்தெந்த வலய கல்வி பணிமனைகளில் இப்பொழுது களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அந்தந்த அலுவலகங்களில் அந்த அலுவலக அதிகாரிகள் அல்லது அந்த பிரதேச ஆசிரியர்கள், ஊழியர்களை கொண்டு இந்த பக்கங்கள் நீக்கப்பட்டு புதிதாக அச்சிடப்பட்டிருக்கும் பக்கங்கள் ஒட்டப்படும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 1 அல்ல 2 அல்ல, மொத்தம் 4 லட்சம் புத்தகங்கள் இவ்வாறு அச்சிடப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அந்த 4 லட்சம் புத்தகங்களில் இருந்தும் அந்த குறித்த 82ஆம் 83ஆம் பக்கங்களை கொண்ட தாள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதிதாக அச்சிடப்பட்ட அந்த தாள்கள் ஒட்டப்படும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. பிரதமரின் கருத்துப்படி இந்த புத்தகங்களின் பக்கங்கள் நீக்கப்பட்டு புதிய பக்கங்கள் ஒட்டப்பட்டு ஜனவரி 21ஆம் தேதிக்கு முன்னர் இந்த புத்தகங்கள், புதிதாக திருத்தி அமைக்கப்பட்ட புத்தகங்கள் மீண்டும் ஒரு முறை ப்ரூஃப் ரீடிங் செய்யப்பட்டு உரிய மாணவர்களுக்கு ஜனவரி 21ஆம் தேதிக்கு முன்னர் விநியோகிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். மொத்தமாக 4 லட்சம் புத்தகங்கள் அச்சிடப்பட்டிருக்கின்றன. இதற்காக அரசாங்கம் 60 மில்லியன் ரூபாய்களை செலவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்த சர்ச்சைக்குரிய இணையதளமான buddy.net எனும் இணையதளம் இப்பொழுது இலங்கையின் தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவினால் இலங்கையில் பாவனையில் இருந்து முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த இணையதள முகவரியினூடாக அந்த இணையதளத்தை அணுகுவது இப்பொழுது இலங்கையில் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இதுவும் ஒரு ஆறுதலான செய்தி. எது எப்படி இருந்த போதும் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக வழங்கப்படும் ஒரு புத்தகம் பல நிபுணர்களால் பல கட்டங்களாக ப்ரூஃப் ரீடிங் செய்யப்பட்டு 60 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டு அச்சிடப்பட்ட இந்த 4 லட்சம் புத்தகங்களும் மாணவர்களது கைகளுக்கு சென்றிருந்தால் நிலைமை இன்னும் பாரதூரமாக இருக்கும். ஆனால் மாணவர்களின் கைகளில் செல்வதற்கு முதலே இது தடுத்து நிறுத்தப்பட்டு இந்த பிள்ளைகள் சரி செய்யப்பட்டிருக்கின்றன. எதிர்காலத்தில் இவ்வாறான பிள்ளைகள் ஏற்படாமல் இருக்க இலங்கையின் கல்வி சமுதாயம் இது தொடர்பாக பூரண விழிப்புணர்வுடனும் தெளிவுடனும் இருக்க வேண்டும். அதோடு இது ஒரு சதி முயற்சியா அல்லது வேண்டுமென்றே சேர்க்கப்பட்டதா அல்லது எதிர்பாராமல் சேர்க்கப்பட்ட ஒன்றா என்பது சிஐடி விசாரணைகளின் பின்னரே தெரிய வரும். அந்த விசாரணை முடிவுகள் வந்தவுடன் அவற்றையும் நான் உங்களுக்கு அறிய தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். இவைதான் இன்றைய காணொளியின் வாயிலாக நான் உங்களுக்கு கொண்டு வந்த தகவல்கள். இது போன்ற நடப்பு விவகாரங்கள், வைரல் தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து ஆதரவு தருமாறு வேண்டி மீண்டும் மற்றொரு காணொளியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.